உங்களுடைய பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறை எடுத்திருக்கீங்க? நான் பிடிச்சினேன். என்னோட பேரு டாக்டர் சுபத்ரா கொடிவைரன். நான் ரேங்க் 4 எடுத்திருக்கேன். மதுரையிலேருந்து வரேங்க சார். டெப்யூட்டி கலெக்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன். அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். என்ன படிச்சிருக்கீங்க மேம்? நான் டென்டிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேங்க சார். எப்போ கல்லூரி முடிச்சிங்க? எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சிங்க மேம்? 2018ல் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். 2019ல இருந்து இந்த ப்ரிப்பரேஷனில் இருக்கேன் சார். உங்களுடைய எத்தனாவது முயற்சி மேம்? இது என்னோட 4th அட்டெம்ப்ட் சார். கன்சிக்யூட்டிவாக 4 மெயின்ஸ் கொடுத்துருக்கேன். 4th மெயின்ஸில் வந்து 4th ரேங்க் வந்து செக்யூர் பண்ணியிருக்கேன் சார். கடந்த முறைகளில் என்ன மிஸ்டேக் அல்லது என்ன தவறாக பண்ணீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? சார், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்குமே வந்து ரிவிஷன் அப்படின்றது ரொம்பவே மஸ்ட். நம்ம எவ்வளோ படிக்கிறோம் அப்படின்றத விட எவ்வளோ கம்மியாக படிச்சுட்டு அதை அதிகமாக ரிவைஸ் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ ரிவிஷன் வந்து இந்த 3 அட்டம்ப்ஸில் வந்து நான் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதை வந்து இந்த டைம் ரெக்டிஃபை பண்ணேங்க சார். இப்போ முதல்ல ப்ரிலிம்ஸ் பற்றி பேசுவோம். ப்ரிலிம்ஸில் நீங்கள் எந்த மாதிரி உங்களுடைய தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள். பாலிட்டி எந்த மாதிரி படிச்சீங்க? யூனிட் 5, யூனிட் 6 இது 3 சொல்லுங்கள். எப்படி படிச்சீங்க? ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம அதிகமாக வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன மாதிரி அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கிற ப்ளூ பிரிண்ட்டு. ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சுட்டு நமக்குன்னு ஒரு ஓன் ஷெட்யூலு அண்ட் எல்லாமே வந்து நமக்கு கஸ்டமைஸ்டாக வந்து ஒன்றை வந்து ரெடி பண்ணணும். ஸோ அந்த இது வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து நிறைய சால்வ் பண்ணுறப்போ வந்து கிடைக்கும். ஸோ அதை சால்வ் பண்ணி நான் அதன் மூலியமாக வந்து எந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றத வந்து நான் அனலைஸ் பண்ணி அதில் ஒர்க் பண்ணேன். அதனால தான் என்னால் 4 ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடிஞ்சது சார். இப்போ 6 யூனிட் இருக்குது நம்மளுக்கு. 6த்துக்குமே இப்போ சயின்ஸ், ஜாகிரஃபிலாம் 10 10 கேள்வி தான். அதெல்லாம் பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மற்றதெல்லாம் முழுசுமாக தரவாக படிக்கணுமா? இல்லை வந்து 4 யூனிட்ஸ் மட்டும் ஃபோக்கஸாக படித்தா போதுமானதா? நான் எப்படி ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுவேன் அப்படின்னா, எப்போவுமே அந்த ப்ரையாரிட்டி சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். எந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து அதிகமான வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்றதும், எதில் ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து போட முடியும் கரெக்டாக, அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை வந்து டார்கெட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவேன். அது போக நான் ப்ரையாரிட்டி சப்ஜெக்ட்ஸை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு அந்த மாதிரி இதை மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஆரம்பத்திலே சொன்னீங்க ரிவிஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. உங்களுடைய ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லுங்கள். எந்த மாதிரி ரிவைஸ் பண்ணுவீங்க? சார், இப்போ ரீசெண்டாக நான் இந்த ஃபைனல் அட்டெம்ப்டில் வந்து பண்ணது என்ன அப்படின்னா, 100 கொஷின்ஸ் தான் நான் படிப்பேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதை கட் பண்ணிவிட்டு 100 கொஷின்ஸ் படித்தாலும் அதை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜின்னு இருந்துச்சு. எக்ஸாம் ஹால் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அதை பற்றிலாம் சொல்லுங்கள். எந்த மாதிரி நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணுவீங்க? டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப கிறிஸ்பாக எழுதுறதுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ கண்டென்ட்டில் எப்போ வெல்வர்ஸ்டாக இருக்குமோ அப்போ தான் நம்மளால் டைம் மேனேஜ் வந்து பண்ண முடியும். நான் என்னோட மெயின்ஸில் எப்போவுமே வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே முடிச்சுட்டு நான் அந்த பெண்டிங்கில் இருக்கிற ஸ்பேஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது நீங்கள் எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோ வெல்வர்ஸ்டாக மாறிடுவீங்க கண்டென்ட்டில். ஸோ கண்டென்ட் வெல்வர்ஸ்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக டைம் மேனேஜ் பண்ண முடியும் சார். இப்போ செப்டம்பரில் ப்ரிலிம்ஸ் வரப்போகுது. அதை எழுதக்கூடியவங்களுக்கு உங்களோட சஜஷன் சொல்லுங்கள். செப்டம்பரில் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்றது ரொம்ப ஷார்ட் டைம் தான் நமக்கு இருக்குது. இந்த டைமில் உட்காந்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றத வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. எவ்வளோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அவ்வளோ மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். நிறைய அனலைஸ் பண்ணுங்கள். ரேதர் தென் ஸ்டடியிங், அனலைஸ் பண்ணுறது அப்படின்றது நம்மளை டாப்பருக்குள்ளே வந்து என்டர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். ஒரு இந்த பயணம் முழுக்கவே உங்கள் ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணாங்களா? கணவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரா அந்த ப்ராசஸ்க்கு? நான் ஒவ்வொரு தடவையும் சோர்ந்து போயிருக்கேன். இது வரைக்கும் 4 தடவை வந்து நான் இது எழுதியிருக்கேன். 3 தடவை வந்து கிளியர் பண்ண முடியல. அது வந்து ஒரு டைம்லாம் வந்து இன்டர்வியூ வரைக்கும் வந்து கூட என்னால் கிளியர் பண்ண முடியல. பட் ஒவ்வொரு தடவையும் வந்து அவங்க பின்னாடி இருந்து உன்னால் முடியும், உன்னால் முடியும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நானே வந்து நிறைய இடத்துல வந்து நம்மளால் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறோம், என்ன கண்டுபிடிக்கலாம். ஆனால் அவர் நிறைய அனலைஸ் பண்ணி சொல்லுவார். நீ இந்த இடத்துக்கிட்டே இதை பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னை விட அவர் நிறைய அனலைஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீ ஒர்க் பண்ணு அப்படின்ற மாதிரி நிறைய அனலைஸ் பண்ணி அவர் சொல்லுவார். ஸோ அதர் தென் மை ஹஸ்பண்ட், என்னோட 2 ஃபேமிலியுமே வந்து என்னோட ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து த்ரூ அவுட் த ஜேர்னி வந்து இருந்தாங்க. ஸோ அதனால தான் என்னால் இந்த 7 இயர்ஸ் அப்படின்றது வந்து இப்போ வந்து ஈஸியாக கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்குது. பட் அந்த 7 இயர்ஸில் வந்து அவங்க இல்லாமல் இந்த ஜேர்னி வந்து கம்ப்ளீட் ஆகிருக்காது சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ முதல் 2 அட்டெம்ப்ட்லேயே நீங்கள் சிலபஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறமாலாம் ரிவைசிங் தான். படிச்சதே படித்தா ரொம்ப போர் அடிக்கும்ல. அப்போ ஏதாவது ஸ்ட்ராட்டஜியில் மாற்றி பண்ணியிருக்கீங்களா? அது வந்து எப்பவுமே இருக்கும் சார். ஒரு எக்ஸாம் முடிச்ச உடனேவே நம்ம எல்லாமே படிச்சுட்டோம். திரும்பியும் வந்து என்ன படிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து இருக்கும்.
அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கவர் ஆகாத சப்ஜெக்ட்ஸ்ன்றது வந்து கண்டிப்பா டாபிக்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். எப்பயுமே நம்ம வந்து 100% கம்ப்ளீட் பண்ணா தான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படி இல்ல. ஒரு 70% கம்ப்ளீட் பண்றப்பயே நம்ம வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிருவோம். ஸோ அந்த இதுவரைக்கும் நான் டச்சே பண்ணல அந்த டாபிக் அப்படின்ற மாதிரி டாபிக்ஸ எப்போ போர் அடிக்குதோ அப்போ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். ஒரு வெற்றி பெற வரைக்கும் தொடர்ச்சியா உங்கள இந்த ப்ராசஸ்லயே இருக்க வச்சது என்னதுங்க? கன்சிஸ்டன்சி தான் முக்கியம்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா எல்லாருமே சோர்வடைவாங்க, விட்டுட்டு போயிடலான்னு கூட தோணும். தொடர்ச்சியா வெற்றி பெற வரைக்கும் நீங்க இருந்ததுக்கான முக்கியமான காரணம்னா என்ன சொல்லுவீங்க? ஆ ஏன்னா எனக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணியிருந்தேன். நான் வந்து இந்த ஃபீல்டு சூஸ் பண்றப்போ நான் டிஎன்பிஎஸ்சி தான் வேணும். அதே குரூப் 1 தான் எழுதுவேன். அதில டெப்டி கலெக்டர் போஸ்ட் தான் வேணும் அப்படின்றது என்னோட ஆழ் ஆழ் மனசுல நான் வந்து எப்பவுமே வச்சிருப்பேன் ஒரு விஷயம். அது வந்து அதுவும் டாப் ரேங்க்ல தான் எடுக்கணும் அப்படின்றது வந்து நான் எப்பயுமே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு தடவ சோர்வடையுமோ, நம்மள மாரி ஒருத்தவங்க தான் முன்னாடி கிளியர் பண்ணி போயிருப்பாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸே நெறைய பேர் வந்து ஒவ்வொரு அட்டெம்ப்ட்லயுமே கிளியர் பண்ணி போவாங்க. டிசி எடுத்திருக்காங்க. ஸோ அவங்கலாம் பார்க்குறப்போ, ஏன் நம்மளால முடியாது? அப்ப இன்னும் கொஞ்சம் வொர்க் பண்ணா வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படின்றது வந்து ஒரு விஷயம் யோசிப்பேன். 2வது விஷயம் என்னன்னா, எ ஒவ்வொரு தடவ தோல்வி அடையிறப்பவும் நான் எல்லாமே பண்ணிட்டேன். இனி என்ன பண்ணணும்? அப்படி யோசிக்கக் கூடாது. ஏதோ ஒரு தப்பு நம்ம வந்து பண்ணியிருப்போம். அந்த தப்பு என்னன்றத வந்து தோண்டி தோண்டி கண்டுபிடிச்சுட்டோம் அப்படின்னா, அது வந்து இந்த பாதைய வந்து இன்னும் எளிமையாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஓகே. மெயின்ஸ்க்கு வந்து 3 பேப்பர் இருக்குல்ல. அதுக்கு எந்த மாரி தயாராகணும்? ஆரம்பத்தில முதல் எக்ஸாம் என்ன வருதோ, அதுக்கு தான் அதிகமா ப்ரிப்பரேஷன் குடுப்பாங்க. இதான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது அப்டின்ட்டு. நீங்க எந்த மாரி ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் குடுத்து 3த்துக்குமே படிச்சீங்களா? அத பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து 3 பேப்பர் அப்படின்றப்போ, நம்ம ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்ஸ வந்து ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிரணும். ஏன் அப்படின்னா, ஸ்டாட்டிக் நம்ம திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ற மாரி இருக்கும். அதே மாரி பேப்பர் 1ல வந்து இப்ப மாடர்ன் இந்தியாவா இருக்கட்டும், இதெல்லாம் ஸ்டாட்டிக். ஸோ, அதனால வந்து நம்ம ரிவிஷன் அப்படின்றது அந்த எக்ஸாம்க்கு முன்னாடி 2 நாள் வந்து பண்ணா தான் வந்து நம்மளுக்கு அது ஞாபகம் இருக்கும். இதுவே வந்து நம்ம கான்செப்சுவல் சப்ஜெக்ட்ஸ் லைக் சோசியல் இஷ்யூஸ் மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம டெய்லி தொட்டுட்டே இருக்கணும். அப்பனா தான் வந்து நமக்கு வந்து அந்த ஞாபகம் வந்து இருந்துட்டே இருக்கும். நம்ம டேட்டாஸ், ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கிராஃப் மாரி போட்டு போட்டு பார்த்துட்டே இருக்கிறப்போ, அது வந்து இனிமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்து இருக்கும் சார். மத்தவங்க பேப்பர்ல இருந்து உங்க பேப்பர வித்தியாசப்படுத்தி காட்ட நீங்க என்ன வொர்க் அவுட் பண்ணுவீங்க? ஏன்னா ஒரே டேட்டா தான் எல்லாருமே படிக்க போறாங்க. அப்ப எல்லாருமே எழுதுறது தான் நம்மளும் எழுதுறோம். இதுல நம்மள எப்படி வித்தியாசப்படுத்தி காட்டுறது? இப்போ வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணலாம். இப்போ மாடர்ன் இந்தியா பொறுத்தவரைக்கும் இயர்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இயர்ஸ வந்து நான் ஹைலைட் பண்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் இன்க்ளூட் பண்ண முடியுமோ அது இன்க்ளூட் பண்ணுவேன். சோஷியல் இஷ்யூஸ் பொறுத்தவரைக்கும் கிராஃப்ஸ், பை சார்ட்ஸ் இதெல்லாம் வந்து போடலாம். அப்பதான் நம்மளோட பேப்பர் பார்த்த உடனே இம்ப்ரெசிவா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா பாலிட்டில வந்து ஆர்டிகல்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணணும். சயின்ஸ் அப்படின்னா டயகிராம்ஸ் இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் வந்து இருக்கும். அது வந்து எல்லாருமே பண்ணுவாங்க அப்படின்றது வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ அந்த இடத்துக்கிட்ட தான் நம்மளோட எட்ஜ வந்து காமிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 3 கொஸ்டின் குடுத்துட்டு 2 கொஸ்டின் எழுத சொல்றாங்கல்ல. அதுல 2 கொஸ்டின் நீங்க எந்த மாரி சூஸ் பண்ணுவீங்க? இந்த கொஸ்டின் எல்லாருமே எழுதுவாங்க. இதே நம்ப எழுதலாம் அப்படி சூஸ் பண்ணுவீங்களா? இத யாருமே தொடமாட்டாங்க. நம்ப எழுதுனா நம்ப கிரேஸ் மார்க் எடுக்க முடியும். அந்த மாரி சூஸ் பண்ணுவீங்களா? எப்படி? நான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்ப டைரக்ட்டா ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா, எனக்கு அந்த 10, 15 கீவேர்டுமே தெரியும் அப்படின்னா, அந்த கொஸ்டின் சூஸ் பண்ணுவேன். இப்ப எனக்கு ஸ்டாட்டிக் கொஸ்டின் தான். பட் எல்லாருக்கும் தெரியும், எனக்கு தெரியாது. அந்த மாரி கொஸ்டின நான் சூஸ் பண்ண மாட்டேன். 2வது செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து டைனமிக் கொஸ்டின்ஸ்க்கு வந்து குடுப்பேன். அப்ப டைனமிக் கொஸ்டின்ஸ்ன்னு பார்க்குறப்போ, நம்ம நெறையா அங்க கீவேர்ட்ஸ் அப்படின்றது அவங்க வச்சிருப்பாங்களா அப்படின்றது தெரியாது. ஸோ அங்க வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், அதுக்கப்புறம் நெறைய டயகிராம்ஸ், நெறைய ஃபேக்ட்ஸ வந்து இன்க்ளூட் பண்றப்போ, அது கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருக்கும் அப்படின்னு நான் திங்க் பண்ணுவேன் சார். மெயின்ஸ் பொறுத்தவரைக்கும் அகாடமி போறது ரொம்ப அவசியமா? பிளஸ் டெஸ்ட் பேட்ச்னுடைய இம்பார்ட்டன்ஸ் பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டு அட்டெம்ப்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ப வந்து ஒரு அகாடமிக்கல் சப்போர்ட் இருந்தது அப்படின்னா, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறமே வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டு நம்மளே வந்து ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்காக டெஸ்ட் பேட்ச் அதுக்கப்புறம் வர்றதுக்குலாம் டெஸ்ட் பேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். டைம் மேனேஜ்மென்ட் நீங்க எந்த மாரி பிரிச்சு வச்சுப்பீங்க? 10 மார்க் எவ்வளோ நேரம் ஒதுக்குவீங்க? 15 மார்க் எவ்வளோ நேரம்? அதுல எப்படி ஒதுக்குவீங்க? பிளஸ் ரொம்ப சூப்பரா இந்த கொஸ்டின் நம்மளுக்கு தெரியுது. எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் கூட எழுத முடியும். அந்த மாரி எழுதுவீங்களா? இல்ல இதுக்கு இது போதும் அந்த மாரி எழுதுவீங்களா? டைம் மேனேஜ்மென்ட் பொறுத்தவரைக்கும் 10 மார்க்ஸ்னா வந்து 7 மினிட்ஸ் 7 டூ 8 மினிட்ஸ் சார். 15 மார்க் அப்படின்றது 9 டூ 10 மினிட்ஸ். அது வந்து இப்ப தெரிஞ்ச கொஸ்டின்னா இத இன்னும் கம்மி பண்ணி நம்ம எழுதணும். அப்படின்னா தான் தெரியாத கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம யோசிச்சு அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். பத்தி சொல்லுங்க. ஹேண்ட் ரைட்டிங், பிரசன்டேஷனோட இம்பார்ட்டன்ஸ். சார் 2 விதமா இருக்குது. சிலருக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லாருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஹேண்ட் ரைட்டிங் இல்ல அப்படின்றவங்களுக்கு வந்து அவங்களோட பிரசன்டேஷன்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம என்னதான் வந்து லெஜிபிளா நம்மளால எழுத முடியல அப்படின்னாலும், அந்த பிரசன்டேஷன வந்து கரெக்ட்டா வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, அது வந்து இன்னும் இம்ப்ரெசிவா இருக்கும். ஸோ அந்த விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். 2 பேருக்கும் ஏத்த மாரி அவங்களோட பேப்பர வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். ஓ!
என்னதான் நம்மளுக்கு வந்து 3 மணி நேரம் எக்ஸாம்னாலும், ஆரம்பத்தில எழுதுற கொஸ்டின்லாம் ரொம்ப நீட்டா நம்ம எழுதிக்கிட்டே வருவோம். லாஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும்போது, ஐயோ! நம்ம இன்னும் 5, 5 கொஸ்டின் எழுதணும். அதனால வேகமா எழுதணும். அப்ப வேகமா எழுதிருவோம். அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஒரே மாரியே மெயின்டெயின் பண்ண வேண்டியது அவசியம்ங்க. எஸ் சார். எப்படி அப்டின்னா, ஒரு எவாலுவேட்டர் பேப்பர் பார்த்துட்டு இருக்கப்போ அவங்களுக்கு தெரியும். இவ்வளோ டைம்ல இவ்வளோ முடிக்க முடியும்ன்ட்டு. நம்மளுக்கு எப்பவுமே அதிகமான கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஸோ கடைசி போக போக நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் வந்து மாறிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எவ்வளோ கொஸ்டின் கன்டென்ட் டம்ப் பண்றோமோ, அதையே வந்து மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கணும். தெரிஞ்ச கொஸ்டினுக்கு நான் எக்ஸ்ட்ரா எழுதுவேன் அப்டின்றது வந்து பண்ணக்கூடாது. அப்டி எழுதணும்னா பின்னாடி வந்து டைம் பத்தாது. இன்னுமே நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் இல்லெஜிபிளா மாறிடும். ஒரு 6 ஆண்டு பயணம். நெறைய 4 தோல்விக்கு அப்புறமாக ஒரு வெற்றிய பெற்றிருக்கீங்க. இப்ப எப்படி இருந்தது? அந்த பார்த்தப்ப எப்படி இருந்தது? உள்ள போய் ஆர்டர் வாங்கிட்டு அத ஃபோட்டோ எடுத்தப்பலாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? 2024ல வந்து இதே கவுன்சிலிங்க்கு வந்திருந்தேன் சார். அப்போ வந்து ரேங்க் 95 எடுத்திருந்தேன். எனக்கு வந்து போஸ்ட் கிடைக்கல. பட் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான், என் அம்மா எல்லாரும் வந்திருந்தோம். அப்ப இதே வால் முன்னாடி நின்னுட்டு நான் அழுதுட்டு இருந்தேன். அழுதுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். பட் அப்போ வந்து நான் வந்து யோசிச்சு வச்சிருந்தேன். அடுத்து நம்ம வர்றப்போ வந்து இங்க வந்து நான் என் கையில வந்து ஆர்டர் இருக்கணும். அப்பனா தான் நான் வரணும். அந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் என் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணேன். அண்ட் அதே தான் வந்து இங்க ஃபீல் பண்ணேன். எந்த இடத்துல நம்ம அழுதமோ, அதே இடத்துல வந்து நம்ம சிரிக்கணும் அப்படின்றது வந்து என் மைண்ட்ல எப்பவுமே இருக்கும். ஸோ அத வந்து நான் இன்னைக்கு அச்சீவ் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன் சார். தேங்க்ஸ் நோட் யாருக்குன்னா நன்றி சொல்லணும்னா? தேங்க்ஸ் டூ மை ஃபேமிலி எஸ்பெஷலி வந்து என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் என்னோட பையன். அவன வந்து நான் 6 மந்த்ஸ் இருக்கிறப்போ நான் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். இப்போ வந்து அவன் 2nd ஸ்டாண்டர்ட் வந்து படிக்கிறான். ஸோ இவ்வளோ பெரிய ஜேர்னில வந்து அவனோட சப்போர்ட் இல்லன்னா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. ஸோ அதனால என் பையனுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நெனைக்கிறேன். 2வது என் ஹஸ்பண்ட் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்ல. ஸோ அதுக்கப்புறம் 3வது வந்து என்னோட ஃபேமிலி. அதுக்கப்புறம் வந்து என்னோட மென்டார்ஸ். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அருண் சாருக்கு வந்து தேங்க் பண்ணணும்னு நெனைக்கிறேன். மலமன்னன் சார். அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சாருக்கு வந்து நான் தேங்க் பண்ணணும்னு நெனைக்கிறேன் சார்.